ராம ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ராம ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை அல்லது மாலை வணக்கங்கள். அஹ், பகவத்கீதையினுடைய 15வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். போன வாரம் வந்து பகவத்கீதை 14வது அத்தியாயத்துக்கும் 15த்துக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு பார்த்தோம். அப்புறம் வந்து அந்த முதல் 2 ஸ்லோகங்கள் பார்த்தோம். 2 ஸ்லோகம். கிருஷ்ணர் வந்து அஹ், 14வது அத்தியாயத்தில் வந்து முக்கியமாக வந்து 3 குணங்களை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். ஸோ அந்த 3 குணத்தினால் வந்து நம்ம வந்து பொம்மை போல வந்து அஹ், நம்ம வந்து ஆட்டப்படுகின்றோம். பொம்மை போல வந்து நம்ம வந்து ஆட்டப்படுகின்றோம் அப்படின்னு சொல்லி வந்து கிருஷ்ணர் வந்து சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் வந்து கடைசி வந்து நம்ம வந்து அஹ், என்னதான் வந்து நம்ம வந்து அந்த 3 குணங்களை பற்றி தாண்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை பற்றி சொன்னார். பக்தியில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறத பற்றி வந்து கிருஷ்ணன் சொன்னார். ஸோ அவ்வளோ என்னதான் இருந்தாலும் சரி, நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஆம், பக்தி ஒரு புறம் சென்றாலும் ஒரு 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 புறம் பக்தி செய்தாலும் மற்றொரு புறத்திலிருந்து நம்ம வந்து அந்த பௌதிக உலகத்திலிருந்து நம்முடைய பற்றின்மையை வந்து வளர்த்து கொள்ள வேண்டும். பற்றின்மையை வந்து வளர்த்து கொள்ள வேண்டும். வந்து 2 போட்டில் வந்து நம்ம வந்து போக முடியாது. ஒரு காலம் ஒரு போட்டில் இன்னொரு போட்டில் வச்சுட்டு போக முடியாது. ஏதாவது ஒரு காலில் தான் ஃபுல்லாக போட்டு வைக்க முடியாது. அதனால் வந்து இன்னொரு பக்கம் உள்ள அந்த இணைப்பை வந்து துண்டிக்க வேண்டும். அதனால் வந்து நம்ம வந்து இந்த எப்படி வந்து ட்ரெயினுக்கு வந்து 2 ட்ராக் இருக்கோ, பற்றின்மை அது மாதிரி வந்து பக்தியும் பற்றின்மையும் அந்த 2 ட்ராக் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து பார்த்தோம். அதனால வந்து கிருஷ்ணன் வந்து என்ன சொல்ல போறாருன்னா வந்து இப்படி வந்து ஆம், இந்த பந்தத்தை இந்த இந்த பந்தம் பௌதிக உலகத்துடன் நமக்கு இருக்கும் அந்த பந்தத்தை எவ்வாறு வந்து நம்ம வந்து துண்டிப்பது, எவ்வாறு வந்து நம்ம வந்து துண்டிப்பது அப்படிங்கிறது தான் வந்து கிருஷ்ணன் வந்து இந்த அத்தியாயத்தில் வந்து முக்கியமாக வந்து சொல்ல போறாரு. அதை வந்து கிருஷ்ணன் வந்து எப்படி ஆரம்பிப்பார்னா வந்து இந்த இந்த பௌதிக உலகம் வந்து ஒரு மரத்தை போன்றது அப்படின்னு சொல்லி வந்து ஆரம்பிக்கிறாரு. அந்த மரத்தை வந்து நம்ம வந்து எவ்வாறு வந்து அதை வந்து த- க- வெட்டி சாய்ப்பது. அப்புறம் வந்து முக்கியமாக அந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு வந்து புருஷோத்தமயம். புருஷோத்தமயங்கிறது வந்து கிருஷ்ணர் வந்து அவருடைய புருஷ உத்தமம். நம்ம வந்து புருஷா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து 13வது அத்தியாயத்தில் பார்த்தோம். அதாவது வந்து நம்ம அந்த உயிர்வாளியம் வந்து ஒரு ஒரு இமிட்டேஷன் புருஷா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். உயிர்வாளிக்கு வந்து அனுபவிக்க விரும்புவான் எல்லாருமே வந்து புருஷா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனா உண்மையான புருஷர், புருஷத்திலே உத்தம புருஷர், அதை பற்றி கிருஷ்ணன் வந்து அவருடைய இதை பற்றி சொல்லப்படுற அப்புறம் வேதங்களை பற்றியும் வந்து சிறிது இந்த அத்தியாயத்தில் வந்து சொல்லியிருக்காரு. அதுதான் அந்த அத்தியாயத்தினுடைய ஒரு அஹ், குறுகிய முன்னோட்டம். முதல்ல வந்து அந்த பௌதிக உலகத்தின் மீதான பற்றுதலை விளக்குதல். அதை பற்றி வந்து முதல் பகுதியில் வந்து கிருஷ்ணர் சொல்றாரு. ஸோ 1வது ஸ்லோகத்தில் வந்து பார்த்தோம். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், மேல் நோக்கிய வேர்களையும் கீழ் நோக்கிய கிளைகளையும் வேத பதங்களை இலைகளாகவும் கொண்ட ஓர் ஆலமரம் உள்ளது என கூறப்படுகின்றது. இம்மரத்தை அறிந்தவன் வேதங்களை அறிந்தவன். இந்த மரம் வந்து கிருஷ்ணன் வந்து இந்த மரம் எப்படி இருக்கு அப்படின்னா வந்து வேர்கள் வந்து மேலே நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, கிளைகள் வந்து கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இந்த மாதிரி ஒரு மரத்தை வந்து நம்ம வந்து பௌதிக உலகத்தில் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியாது. அது வந்து பார்க்கறதுனா வந்து இந்த மாதிரி ஒரு நீர்த்தேக்கத்தில் பார்க்கும்போது தான் தெரியும் நமக்கு வந்து அந்த பிரதிபலிப்பு, அந்த பிம்பம் பிம்பம் வந்து என்ன பண்ணுன்னா வந்து கீழே வந்து வேர் இருக்க மாதிரியும் வந்து மேலே கீழே கிளைகள் இருக்க மாதிரியும் மேலே வந்து வேர் இருக்க மாதிரியும் வந்து காமிக்குது. அது என்ன அது வந்து எதனால சொல்ல வந்து கிருஷ்ணன் வந்து இந்த மரம், இந்த பௌதிக உலகம் வந்து ஆன்மீக உலகத்தின் பிரதிபலிப்பு. ஆன்மீக உலகத்தின் வந்து பிரதிபலிப்பு. இந்த பிரதிபலிப்பு அப்படின்னா வந்து இந்த நம்ம படத்தில் இருக்கிற பிரதிபலிப்பு வந்து நீரால் தெரிகின்றது. அந்த பௌதிக உலகம் ஏன் நமக்கு வந்து ஒரு பிரதிபலிப்பாக தெரிகின்றது அப்படின்னா வந்து நம்மளுடைய ஆசை. எப்படி வந்து நீர் வந்து அந்த மரத்தினுடைய பிரதிபலிப்புக்கு தேவைப்படுகின்றதோ இந்த படத்தில், அதே போல் வந்து அந்த ஆன்மீக உலகத்தினுடைய பிரதிபலிப்பான பௌதிக உலகம் இருப்பதற்கான காரணம் நம்மளுடைய ஆசை. ஆசை
ஸோ அந்த ஆசையை வந்து நம்ம வந்து எப்பொழுது வந்து அந்த இந்த ஆசைங்கிறது வந்து சொல்கிறது வந்து பௌதிக ஆசை. இந்த பௌதிக ஆசையை வந்து நம்ம எப்பொழுது நீக்குகின்றோமோ அப்பொழுது வந்து அந்த வந்து பௌதிக உலகத்தினுடைய அந்த பிம்பம், அந்த தற்காலிகமான பிம்பம் வந்து நம்மை விட்டு நீங்கிவிடும். நம்மை விட்டு நீங்கிவிடும். அப்படின்னா வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து நம்ம வந்து இந்த உலகத்தை சார்ந்தவன் அல்ல. நான் வந்து ஆன்மீக உலகத்தை சார்ந்தவன். ஆன்மீக உலகத்தில் சார்ந்தவன் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிடும். அடுத்த ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம்னா வந்து இந்த இந்த ஜட மரத்தினுடைய கிருஷ்ணன் வந்து எப்படி வந்து இந்த மரத்தை வந்து பௌதிக உலகத்திற்கு வந்து ஆம், ஓமையை வந்து கொடுக்குறாரு. ஓமை வந்து கொடுக்குறாரு. ஸோ இந்த மரத்தினுடைய கிளைகள் கிளைகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா வந்து 3 குணங்களால் வளப்படுத்தப்படுகின்றன. எப்படி வந்து நம்ம வந்து ஒரு மரத்துக்கு வந்து தண்ணி ஊத்துறோமோ, அது மாரி வந்து இந்த மரம் வந்து அதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஊட்டம்ங்கிறது வந்து அந்த 3 குணங்கள். 3 குணங்கள். அப்புறம் அதனுடைய கிளைகள் வந்து மேல் நோக்கியும், கீழ் நோக்கியும் விரிகின்றன அப்படிங்கிறது. அப்ப எல்லா இடமும் வந்து விரிஞ்சிட்டு இருக்கு கிளைகள். கிளைகள் வந்து மேலே போகுது, கீழே போகுது, சைடில் போகுது, பக்கவாட்டில் போகுது, எல்லா பக்கம் போயிடுது. அந்த கிளையினுடைய உபகிளைகள் அதாவது அந்த ட்விக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த உபகிளைகள் துணை கிளைகள் வந்து அது வந்து புலன்ப விஷயங்கள்ங்கிறது வந்து புலன்பத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த அந்த தொடுதல், உணர்தல் அந்த மாதிரி வந்து அந்த உள்ள விஷயங்கள். அப்புறம் இந்த மரத்தினுடைய கீழ் நோக்கி செல்லும் வேர்கள் இப்படி வந்து அந்த மரம் வந்து ஒரு ஆலமரம், அஸ்வத்த மரம் அப்படிங்கிறார் கிருஷ்ணன். அஸ்வத்தம்ங்கிற மாதிரி ஆலமரம். அந்த ஆலமரத்துக்கு பார்த்தா வந்து வேர்கள் வந்து ரெண்டு பக்கம் போயிட்டு இருக்கும். வேர்கள் வந்து அஹ், கிளைகள்ல இருந்தும் வேர் வந்து அதுவும் வந்து ஊனி அப்புறமாட்டி மறுபடியும் மரம் வரும், அப்படி பெருசாயிட்டே போகும். அப்படி பெருசாயிட்டே போகும். அது மாதிரி வந்து அவர் வந்து கீழ் நோக்கி சில செயல்கள் வந்து எப்படி வந்து நம்ம வந்து அந்த புலன்ப விஷயங்களில் ஈடுபடும் போது அதிலிருந்து மறுபடியும் வந்து கிளைகள் தோன்றத் தொடங்குகின்றன. அந்த கிளைகள் வந்து கீழ் நோக்கி சென்று அந்த கிளைகள் வந்து என்ன பண்ணுறதுனா இந்த பௌதிக உலகத்துடன் நம்மை வந்து பின்னுகின்றது. எவ்வளோ வந்து நம்ம புலன்பத்திற்கு ஈடுபடுகின்றோமோ அந்த அளவுக்கு வந்து அந்த கீழ் நோக்கி செல்லும் வேர்கள் வந்து அதிகமாகி நம்மை வந்து இந்த உலகத்தில் பந்தப்படுத்துகின்றது. அப்புறம் இது வந்து நம்ம வந்து எப்படிங்கிறது வந்து அது ரெண்டையும் வந்து ஒப்பிட்டு பார்த்ததுல வந்து என்ன தெரிஞ்சதுன்னா வந்து நமக்கு ஆம், இந்த இந்த பிரதிபலிப்பு நடக்கிறதுக்கு காரணம் வந்து ஆசை அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். நம்ம ஆசையினால தான் அந்த மரம் இருக்கு. அது அந்த ஆசைங்கிறது இங்கே சொல்றது வந்து பௌதிக ஜட ஆசை, ஆன்மீக ஆசை கிடையாது. ஜட ஆசையின் மூலமாக இந்த மரம் வந்து தெரிகின்றது. அப்புறம் இது வந்து ஒரு திரிபடைந்த பிம்பம். ஆன்மீக உலகம் வந்து இதெல்லாம் வந்து எல்லாமே உண்மையா இருக்கு. இங்கே வந்து எல்லாமே வந்து ஒரு திரிபடைந்து தான் இருக்கின்றது. உண்மை ரூபத்தில் இல்லை. அதனுடைய ஊட்டச்சத்து இந்த மரம் வந்து எப்படி வளர்த்துகின்றது அப்படின்னா வந்து 3 குணங்களில் வந்து நம்ம வந்து சத்வகுணம், ரஜோகுணம், தமோ குணத்தில் வந்து ஈடுபடுவதனால் இந்த மரம் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. அதாவது பௌதிக உலகத்தின் மீது இந்த ஆசை நமக்கு வந்து நீடித்து இந்த மரம் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. அந்த இந்த வேர்கள் வந்து எப்படி இருக்குன்னா உண்மைக்கு அந்த வேர்கள் வந்து மேல் நோக்கி வளர்கின்றது. ஏன் மேல் நோக்கி வளர்கின்றது அப்படின்னா வந்து ஆம், இந்த இந்த மரம் ஆரம்பிக்கிறது வந்து பிரம்மலோகத்தில் ஆரம்பித்து கீழ் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. கீழ் நோக்கி வந்துட்டு இந்த மரத்தில் இந்த 14 லோகங்களில் உயர்ந்த லோகம் வந்து பிரம்மலோகம். So, அங்கு தொடங்கி கீழ் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. இதை வந்து நம்ம எப்படி பார்த்தோம்னா வந்து ஒரு கிராஃப்டில் வந்து ஒரு ஒய் ஆக்சஸ் எடுத்துக்கிட்டோம்னா வந்து கீழே ஜீரோ இருக்குது, மேலே இருக்குது, கீழே இருக்குது அப்படின்னா வந்து அந்த ஜீரோலேருந்து கீழே வர்றது வந்து அந்த நெகட்டிவ் ஆக்சஸ் சொல்லுவோம் இல்லையா, அதுலேருந்து கீழே வர்றது வந்து பார்த்தா வந்து பிரம்மலோகம், அந்த தப்பலோகம், இந்த மாதிரி ஒவ்வொரு லோகமாக இருக்குது. கீழே போக 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 வந்து பாதாள லோகத்தில் வந்து முடிகிற மாதிரி 14 லோகங்கள் இருக்குது. மேலே இருக்கிறது வந்து ப்ளஸ் ப்ளஸ் பாசிட்டிவ் ஆக்சஸ். அது வந்து பார்த்தா வந்து ஆன்மீக உலகம். நடுவில் இருக்கிறது தான் வந்து பிரம்மம். அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து ஆம், மேலே உள்ள லோகங்களில் வந்து பிரம்மலோகம் இருக்குது. அது கீழே வர 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 வந்து வேறு வேறு கிரகங்கள் இருக்கின்றன. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து அந்த வேர்கள் வந்து எல்லா பக்கமும் பரவி இருக்குன்னா வந்து மனிதன் வந்து ஒரு இதுலேருந்து இன்னொரு கிளைக்கு வந்து தாவிக்கிட்டே இருக்கான். ஒரு கிளையிலேருந்து இன்னொரு கிளைக்கு தாவிக்கிட்டே இருக்கான். அங்கே வந்து அதில் வந்து அதே மாதிரி ஒவ்வொரு கிளைகள்லேருந்து இன்னொரு கிளைக்கு தாங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து ஒவ்வொரு கிளைகளிலும் வந்து ஒவ்வொரு உயிர்வாளிகள் இருக்கின்றன. விலங்குகள் இருக்கின்றன, குதிரைகள், பசுக்கள், நாய்கள், பூனைகள் அந்த மாதிரி இருக்காங்க. அப்புறம் மேலே வந்து தேவர்கள், கந்தவர்கள் அந்த மாதிரி இருக்காங்க. அப்புறம் கீழே வந்து வேற வந்து இந்த மாதிரி பாவம் பண்ணவங்க இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாருமே எல்லா மரங்களிலும் எல்லா கிளைகளிலுமே வந்து வெவ்வேறு உயிர்வாளிகள் வாழ்வதற்கு
தகுந்த மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்புறம் அந்த துணை வேர்கள் வந்து அந்த பற்றுக்கள், வெறுப்புக்கள், அதனால வந்து நமக்கு துணை வேர்கள் வருது. எனக்கு இது பிடிக்கும், எனக்கு பிடிக்காது. அந்த மாதிரி நமக்கு வந்து அந்த ஒரு ஒரு புலனுணர்ச்சி பொருட்கத்தில் வந்து எனக்கு வந்து இது பண்ண எனக்கு பிடிக்குது, இது பண்ணால் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுனால வந்து துணை வேர்கள் வந்து வளரத் தொடங்குகின்றன. வளரத் தொடங்குகின்றன. அந்த பாவ புண்ணியங்களின் காரணமாக வந்து நம்ம வந்து அந்த வேர்கள் வந்து உபவேர்கள் அந்த மாதிரி வளர்ந்து வளர்ந்து நம்மை வந்து இந்த பௌதிக உலகத்தில் பின்னுகின்றன. பின்னுகின்றன. இதில் வந்து அந்த பச்சை இலைகள் வந்து வேதங்களுக்கு ஒப்பிடுகின்றது அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னார். பச்சை இலைகள் வந்து வேதங்களுக்கு ஒப்பிடுகின்றது. ஏன் அப்படின்னா வந்து அந்த வேதங்களில் முக்கியமாக சடங்குகள். வேதங்கள் வந்து கிருஷ்ணர் சொல்வார், அர்ஜுனா வேதங்களுடைய மலச்சொற்களால் கவரப்படாதே அப்படின்னு சொல்லி சொல்லுவார். வேதங்களில் வந்து அந்த மலச்சொற்கள் இருக்கு. என்ன மாதிரி மலச்சொற்கள் அப்படின்னா வந்து இந்த ஒரு இது குபேரனுக்கு நீ வந்து ஒரு யாகம் பண்ணு, உனக்கு வந்து செல்வ செழிப்பு வரும். அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வரனால வந்து நமக்கு வந்து மேலும் மேலும் வந்து என்ன பண்ணுறோம் வந்து நம்ம வந்து புலனின்பத்தில் ஈடுபடுகின்றோம் ஈடுபடுகின்றோம். ஈடுபடுறதுனால வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா வந்து தர்ம வழியில் வேதங்கள் வந்து கண்டிப்பாக தர்ம வழியில் சொல்லப்பட்டது. அதன் மூலமாக நமக்கு வந்து ஒரு அர்த்தம் அர்த்தம் கிடைக்கின்றது. த- ஒரு பலன் கிடைக்கின்றது. இதை செய்வதால் ஒரு பலன் கிடைக்கின்றது. அதன் மூலமாக அனுபவிக்கின்றோம் காமம். அது இது மூன்று தான் வந்து வேதங்கள் முக்கியமாக சொல்லப்பட்டது. ஒன்றும் சில சில வந்து ஒரு விதமான ஒரு நமக்கு ஒரு பலன் கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது. பலன் கிடைத்துக் அதனால வந்து அப்புறம் வந்து கடைசி வந்து என்ன ஆகுதுன்னா வந்து நம்ம சுற்றிட்டே இருக்கோம். இந்த மாதிரி ஒரு இதில் வந்து இது பண்ணால் நமக்கு எது கிடைக்கிது, இது பண்ணால் ஒவ்வொன்றாக கிடைக்கின்றது பண்ணிகிட்டே இருக்கும். திடீர்னு வந்து நம்ம யோசிக்க தொடங்கணும், ஏன் இப்படி பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்ட்டு. வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தங்களுக்கு வந்து மாமிசம் சாப்பிடணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆசை இருந்ததுன்னா அதுக்கும் வேதங்கள் அனுமதி இருக்குது. ஆனால் வந்து நமக்கு இஷ்டத்துக்கு போய் கடையில் போய் இந்த மாதிரி வாங்கி தினசரி சாப்பிடணும், அளவற்று சாப்பிடணும் அப்படின்னு சொல்லலை. ஒரு ஒரு யாகத்தில் படைத்துவிட்டு அதில் கிடைக்கக்கூடிய மாமிசத்தை ஒரு குறிப்பிட்ட நாளில் உண்ணலாம் அப்படிங்கிறது வந்து அனுமதி கொடுத்துருக்கு. ஏன்னா வந்து அது வந்து வேதங்கள் வந்து என்ன பண்ணுதுன்னா வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நெறிமுறைப்படுத்துகின்றன, ஒழுங்குபடுத்துகின்றன. அந்த மாதிரி ஒழுங்குபடுத்தும் போதுனால வந்து நமக்கு வந்து புலனின்பத்தை ஒரு கட்டுப்பாட்டுடன் அனுபவிக்கின்றோம். ஒரு கட்டுப்பாட்டுடன் அனுபவிக்கின்றோம். அப்போ வந்து நம்ம வந்து ஒரு உண்மையிலே ஒரு அறிவாளியாக இருந்தால் யோசிப்போம், எதுக்காண்டி இந்த மாதிரி கட்டுப்பாடெலாம் விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து நம்ம வந்து உண்மையிலே பண்ணக்கூடாது. இருந்தாலும் வந்து உனக்கு புலனை அடைக்க முடியலையா, சரி பரவாயில்ல, இந்த ஒரு கட்டுப்பாட்டுடன் அனுபவி அப்படிங்க. அந்த மாதிரி நமக்கு வந்து என்னைக்கு வந்து தெரிய வருதோ இது நான் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி, அப்போ வந்து நம்ம வந்து மோட்சத்திற்கு வந்து அந்த நமக்கு வந்து ஆசை வருகின்றது. ஆசை வருகின்றது. ஸோ அதுதான் வந்து இந்த இந்த பழங்கள் பழங்கள் வந்து இந்த வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த தர்ம அர்த்த மற்றும் காமத்தினால் கிடைக்கக்கூடியது. ஆம். அப்புறம் அந்த ம், இதனால வந்து இந்த உயிர்வாளி வந்து என்ன பண்ணுதுன்னா வந்து ஒரு கிளையிலேருந்து மற்றொரு கிளைக்கு தாண்டி கொண்டே இருக்கின்றது. எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இது ஆசையாக இருக்குது அப்படிங்கும்போது வந்து ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு மாறிக்கொண்டே இருக்கின்றது. அதுதான் வந்து கிருஷ்ணன் வந்து 2வது பதில் சொல்லுவார். 2வது பதில் சொல்லுவார். அப்புறம் இந்த இந்த மரம் வந்து எங்கே ஆரம்பிக்குது, எங்கே முடியுது அப்படிங்கிறத வந்து உயிர்வாளிக்கு வந்து புரிந்து கொள்ளவே முடியவில்லை. புரிந்து கொள்ளவே முடியவில்லை. புரிந்து கொள்ள முடியாமல் வந்து நம்முடைய புலன்களினால் கட்டுப்படுத்தப்பட்டு மிகவும் வந்து போராடி கொண்டிருக்கின்றோம். போராடி கொண்டிருக்கின்றோம். இது வரைக்கும் வந்து நம்ம வந்து போன வாரம் பார்த்தோம். அ இப்போ வந்து அடுத்த வாரம் இந்த வாரத்தில வந்து நம்ம வந்து 3வது ஸ்லோகத்திலருந்து தொடருவோம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய! ஓம் நமோ பகவதே வாசுதேவாய! ஓம் நமோ பகவதே வாசுதேவாய! न रूपम् अश्येह ततोपलप्यते नान्तो नासादिग्ना च सम्प्रतिष्ठा अश्वत्थं येन सुवृटमूलम् असङ्गशस्त्रेण दृढेन सित्वा ततपदं तत्परिमार्गितव्यं यस्मिन् कदा न निवर्तन्ति भूयः तम् एव सात्यं पुरुषं प्रपद्ये यदप्रवृत्ति பிரஷாருதா புராணி. இம்மரத்தின் உண்மை உருவம் இவ்வுலகில் காணப்படக்கூடியதல்ல. இஃது எங்கு முடிகின்றது, எங்கு தொடங்குகின்றது, அல்லது இதன் அஸ்திவாரம் எங்கு இருக்கின்றது என்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனாலும் பலமாக வேரூன்றியுள்ள இந்த மரத்தை பற்றின்மை எனும் ஆயுதத்தால் உறுதியுடன் வெட்டிச் சாய்க்க வேண்டும். அதன் பின்னர் எங்கே செல்வதால் மீண்டும் திரும்பி வருவதில்லையோ அந்த இடத்தை நாடி அங்கே
யாரிடமிருந்து எல்லாம் தொடங்குகின்றதோ, யாரிடமிருந்து எல்லாம் விரிவடைகின்றதோ, அந்த பரமபுருஷ பகவானிடம் சரணடைய வேண்டும். நாரூபம் அஸ்ய அஸ்ய தத்தோ பலப்பியத்தை அறிஞர் கிருஷ்ணன். இந்த மரத்தினுடைய உண்மை ரூபம், உண்மை ரூபம், ரூபம். அந்த உண்மை ரூபத்தை வந்து இந்த உலகில் காணப்படக்கூடியது அல்ல. ஏன்னா இது வந்து அதான் வந்து கிருஷ்ணன் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இது வந்து ஒரு பிம்பம், இது வந்து ஒரு பிரதிபலிப்பு. இதனுடைய உண்மை ரூபம் வந்து இந்த பௌதிக உலகத்தில் காண முடியாது அர்ஜுனா, காண முடியாது அர்ஜுனா. அப்புறம் என்ன சொல்லலாம்னா நான் அந்த அதற்கு வந்து முடிவே கிடையாது. அதே மாதிரி ஆதி அதற்கு வந்து ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது, ஆரம்பமும் கிடையாது. சம்பிரதிஷ்டா அதனுடைய அஸ்திவாரம், சம்பிரதிஷ்டா அஸ்திவாரம், அதனுடைய அஸ்திவாரம் வந்து எங்க இருக்குன்னே வந்து நமக்கு வந்து தெரியாது, தெரியாது. நம்ம வந்து வெறுப்பு வெறுப்பு அப்புறம் வந்து இந்த மூன்று குணங்கள் அதுலேயே சுற்றிட்டே இருக்கும்போது வந்து நமக்கு வந்து எங்கே ஆரம்பிக்கிறது, நான் எங்கே இருக்கேன், நான் எங்கே முடிகிறது, நான் யார் அப்படிங்கிறது வந்து எதுவுமே வந்து நமக்கு வந்து புலப்படுவதில்லை, புலப்படுவதில்லை. அஸ்வத்தம், அஸ்வத்தம் வந்து ஆலமரம், ஆலமரம் ஸ்வெட அசங்க சத்திரேன் அப்படிங்கிறது அதை வந்து உறுதியாக இருக்குது. அசத்திரம் வந்து அது வந்து உறுதியான மரம். உறுதியான மரத்தை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அசங்க, அசங்கிறது வந்து பற்றின்மை, பற்றின்மை. சஸ்திரேன, சஸ்திரங்கிறது அந்த ஒரு ஆயுதம். பற்றின்மைங்கிற ஆயுதம் எப்படி வந்து மரத்தை வெட்டுறதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு கோடாரி தேவைப்படுகின்றதோ, அதுபோல் வந்து இந்த மரத்தை வெட்டுவதற்கு பற்றின்மை என்ற ஒரு ஆயுதம் தேவைப்படுகின்றது. திருடேன சித்வா, திருடைங்கிறது வந்து திருடேன ஒரு திடமுடன், மிகவும் ஒரு பலத்துடன், பலத்துடன், ஒரு உறுதியுடன், உறுதியுடன் வந்து அறுக்க வேண்டும், வெட்டி சாய்க்க வேண்டும். சத்திரனுங்கிற இந்த ஆயுதத்தால் வந்து ஏன்னா வந்து அது வந்து ரொம்ப ஒரு 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 உறுதியுடன், ஒரு உறுதியுடன் ஆச்சுன்னா இதை வந்து வெட்டி சாய்க்க வேண்டும். வெட்டி சாய்ச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? வெட்டி சாய்ச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் வந்து சதப்பின், தத்துங்கிறது அதன் பின், தத் பதம். பதம்ங்கிறது வந்து நிலையானது, நிலையானது. தத் பதம் தத் பரிமார்க்கி திவ்யம். பரிமார்க்கி திவ்யம் வந்து தேடப்பட வேண்டும். எங்கே வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் மரத்தை வெட்டிட்டோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, எங்கே போகிறது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தொடங்க வேண்டும். என்னுடைய ஒரு நிரந்தரமான இடம் இப்ப என்ன, இது வந்து இந்த மரம் வந்து தற்காலிக மரம், அங்கே வந்து நிரந்தர மரம்ங்கிறது என்ன? யஷ்மின் கதா ந நிவர்த்தந்தி பூயக. எங்கே போகிறதுனால வந்து நான் எங்கே போனதும் நிவர்த்தி திரும்ப வருவதில்லை. மறுபடியும் ஏன் வராமல் இருக்க இடத்துக்கு போகணும், திரும்ப திரும்ப இந்த மரத்தில் நான் வந்து சுற்றிட்டேன். இந்த மரம் வந்து தற்காலிகமான மரம், இது வந்து எனக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய மரம். அதை வந்து நான் வந்து கோடாரி என்கின்ற ஆயுதத்தால், பற்றின்மை என்ற ஆயுதத்தினால் வெட்டி விட்டேன். வெட்டி விட்டதுக்கப்புறம் என்ன செய்வது? என்ன செய்வது? நான் எங்கு போவது அப்படின்னா எங்கு சென்றதுக்கப்புறம் திரும்ப வருவதில்லை, திரும்ப வருவதில்லை. நான் இந்த மரத்தில் வந்து நான் ஒவ்வொரு கிளையிலேருந்து மற்றவர்களுக்கு தாண்டிக்கிட்டே இருக்கேன், தாண்டிக்கிட்டே இருக்கேன். அந்த மாதிரி இல்லாமல் வந்து எங்கே போனால் வந்து நான் வந்து திரும்ப வருவதில்லை, திரும்ப வருவதில்லை அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தம் ஏவ சாத்தியம் புருஷம் பிரபத்தியே, பிரபத்தியே அப்படின்னு அதை வந்து என்ன பண்ணணும் வந்து அஹ், பிரபத்திங்கிறத வந்து சரணடைவது, சரணடைவது. எல்லாவற்றிற்கும் ஆதாரமான புருஷம், புருஷம் பிரபத்தியத்தை, எல்லாத்துக்கும் ஆதாரமான, எல்லாருக்கும் ஆதாரமான அந்த பரமபுருஷ பகவானிடம் சரணடைய வேண்டும். புருஷோத்தமனான பகவானிடம் சரணடைய வேண்டும், சரணடைய வேண்டும். ம். தம் ஏவ சாத்தியம் பிரபஞ்சத்தை எப்படி எப்படி சரணடைனா வந்து எப்படி போகிறது அப்படின்னா வந்து எந்த இடத்துக்கு போனால் திரும்ப வர முடியாதோ, எந்த இடத்துக்கு போனால் திரும்ப வர முடியாது, அந்த இடத்துக்கு வந்து சரணடைவதன் மூலம் செல்ல வேண்டும், சரணடைவதன் செல்ல வேண்டும். சரண்டர் அந்த சரணடைவதன் இல்லாமல் வந்து அங்கே வந்து செல்ல முடியாது, செல்ல முடியாது. எம் பிரவிற்த்தி பிரஸ்ருதா புராணி, எங்கிருந்து எல்லாமே தொடங்குகின்றதோ, எங்கிருந்து எல்லாமே தொடங்குகின்றதோ மிகவும் வந்து புராணிங்கிறது பழமையானவர். பழமையானவர் வந்து எப்பொழுதுமே வந்து வந்து நித்தியம், நித்தியமானவர், நித்தியமானவர். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வந்து ஒரு ஆதிபுருஷர், ஆதிபுருஷர், ஆதிபுருஷன் இருந்தால் அங்கே தான் எல்லாமே வந்து தொடங்குகின்றது. அதனால் வந்து அங்கே போன வந்து நீ வந்து மீண்டும் இங்கு வரமாட்டாய், மீண்டும் இங்கு வரமாட்டாயிருங்க. அதனால் வந்து இந்த மரத்தினுடைய உண்மை உருவம் இந்த உலகில் காணப்படக்கூடியதில்லை. இது எங்கே முடிகின்றது, எங்கு எங்கு தொடங்குகின்றது,
அல்லது இதன் அஸ்திவாரம் எங்கே இருக்கின்றது என்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் பலமாக வேறொன்றில் இந்த மரத்தை பற்றின்மை எனும் ஆயுதத்தில் வெட்டி சாய்க்க வேண்டும். ஸோ இதுதான் வந்து கிருஷ்ணன் வந்து இந்த மரத்தை அறிந்தவன் வேதத்தை அறிந்தவன் அப்படின்னு சொல்லி சொன்னார். வேதத்தை அறிந்தவன் சொன்னார். இந்த வேதத்தினுடைய உண்மையான நோக்கம் என்ன, உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கிறது வந்து ஹம், இந்த சடங்கை செய்தால் எனக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து வேதங்களுடைய உண்மையான நோக்கம் அல்ல. உண்மையான நோக்கம் அல்ல. அது வந்து நமக்கு வந்து அந்த வேதங்கள் மீது நம்பிக்கை வருவதற்காண்டி சொல்லப்பட்ட விஷயங்கள். உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கிறது இந்த மரத்தை எவ்வாறு வெட்டி சாய்க்க வேண்டும், பற்றின்மை மூலம் எவ்வாறு வெட்டி சாய்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வது. அதுதான் வந்து வேதத்தினுடைய உண்மையான நோக்கம். வெட்டி சாய்த்ததன் பின் என்ன பண்ணணும்? அதன் பின்னர் எங்கே செல்வதால் மீண்டும் திரும்ப வருவதில்லையோ அந்த இடத்தை நான்கே. எங்கே செல்வதால் மீண்டும் திரும்புவதா பரமபதம் கிருஷ்ணனுடைய அந்த வைகுண்டல் வைகுண்டம் எங்கே அங்கே யாரிடமிருந்து எல்லாம் தொடங்குகிறது அங்கிருந்து எல்லாமே தொடங்குகின்றது. யாரிடமிருந்து எல்லாம் விரிவடைகின்றதோ அந்த பரமபுருஷ பகவானிடம் சரணடைய வேண்டும். சரணடைய வேண்டும். அது வந்து கிருஷ்ணன் வந்து அழகா சொல்ல ரெண்டுமே வந்து இருக்கணும் அர்ஜுனா. வந்து இந்த மரத்தை வந்து நிறைய பேர் வந்து பற்றின்மை 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 அப்படிம்பாங்க. பற்றின்மை மட்டும் போதாது. பற்றின்மை மட்டும் இருந்தால் வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து நம்மளுடைய முயற்சி பண்ணக்கூடிய எதுவுமே வந்து வெற்றி அடையக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா வந்து எங்கு நம்ம வந்து பற்று வைக்க வேண்டும், பற்று வைக்க வேண்டும். அதையும் வந்து நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். வந்து பௌதிக உலகத்தினுடைய மீது பற்றின்மையும் கிருஷ்ணன் மீது உள்ள பற்றும் ரெண்டுமே சமம்தான், ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா வந்து அதுதான் வந்து இந்த இரண்டு அந்த அந்த ட்ரெயின் ரயில்வே ட்ராக்ல ரெண்டு ட்ராக் இருக்க மாதிரி ரெண்டுமே வந்து அவசியம் அர்ஜுனா. அப்படி வந்து கிருஷ்ணன் வந்து இந்த ஸ்லோகத்தில் சொல்றாரு. அந்த ஆம், இந்த- ஏன் இந்த மரத்தினுடைய உண்மையை தெரிஞ்சுக்க முடியாதுன்னா வந்து நம்ம வந்து இந்த ஆன்மீக உலகத்துக்கு சென்றால் தான் வந்து இந்த மரத்தினுடைய உண்மை ரூபத்தை வந்து தெரிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும். அந்த அதை வந்து நமக்கு வந்து இந்த ஏன் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி திரும்ப திரும்ப பிறந்து இருந்துகிட்டு இருக்கோம், பிறக்கிறோம் இறக்குறோம் பிறக்கிறோம் இறக்குறோங்கிறது வந்து அந்த ஒரு கட்டுண்ட ஆத்மாவால் தெரிந்து கொள்ள முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. ஆம், ஏன்னா வந்து நமக்கு வந்து அந்த எப்படி வந்து அந்த ஒரு மொட்டுக்கள், அந்த மொட்டுக்கள் வந்து அதன் மூலமாக வந்து நமக்கு வந்து அந்த ஒரு நம்மளுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து கொண்டே இருக்கின்றது. அதன் மூலமாக நமக்கு பழங்கள் வருகின்றது. அடுத்து மறுபடியும் வந்து அந்த ஆலமரத்துக்கு வந்து வேர் வருகின்றது. ஸோ அது வந்து நம்மளை வந்து என்ன பண்ணுறதுனா வந்து இந்த மொட்டுக்கள் மூலமாக இந்த மரம் வந்து இன்னும் வந்து மொட்டுக்கள் வந்து புலன்கள், புலன்கள் மூலமாக மரம் இன்னும் வந்து வளர்ந்து கொண்டே தான் இருக்கின்றது, வளர்ந்து கொண்டே தான் இருக்கின்றது. ஸோ அந்த மாதிரி ஒரு நமக்கு வந்து ஒரு ஒரு பழம் கிடைச்சிச்சுன்னா மறுபடியும் நமக்கு தோணும் இன்னொரு பழம் வேணும் தோணும், இன்னொரு பழம் வேணும் தோணும், இன்னொரு பழம் வேணும் தோணும். ஆனால் வந்து சில சமயம் என்ன ஆகுதுன்னா வந்து அந்த மரம் வந்து ஒரு சில இடங்களில் வாடுகின்றது, ஒரு சில இடங்களில் வந்து பச்சையாக இருக்கின்றது. இப்படி அப்போ வந்து நம்மளுடைய அந்த வளர்ச்சி நமக்கு வந்து இந்த புலனின்பம் வளர்ச்சிங்கிறது சொல்லக்கூடாது, புலனின்பம். புலனின்பம் வந்து நம்மளுடைய கோபம், ம், கோபம் மற்றும் நம்மளுடைய அந்த ஆம், அறியாமை இதெல்லாம் வந்து அப்படியே மங்கும்போது வந்து அந்த ஒரு சில இடங்களில் வந்து இப்போ வந்து மரம் வந்து வாடுகின்றது. சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் எங்கே வந்து ரஜோகுணம் வந்து சத்துவகுணம் வந்து வந்து இருக்கின்றதோ அந்த இடத்துல வந்து மரம் வந்து நன்றாக செழிப்பாக இருக்கின்றது. எங்கே வந்து தமோகுணம் அறியாமையில் இருக்கின்றோமோ அந்த இடத்துல வந்து மரம் வந்து வாடிப்போய் இருக்கின்றது, வாடிப்போய் இருக்கின்றது. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து அந்த ஒரு 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 மரம் இருக்கும்போது வந்து நம்ம வந்து நம்முடைய எங்கே இருக்கின்றோம் அப்படிங்கிறத வந்து நம்ம மறந்துடுறோம். ஏன் மறந்துடுறோம் அப்படின்னா வந்து நான் அந்த மரத்தை சார்ந்தவன் வந்து நினச்சிட்டு இருக்கோம். மரத்தை சார்ந்தவன் நினைக்கும்போது வந்து நான் வந்து உடலை சார்ந்தவன், நான் வந்து உடலை சார்ந்தவன் அப்படிங்கும்போது நினைக்கும்போது தான் என்ன ஆகுதுன்னா வந்து இந்த மரத்துடன் ஒப்பிட்டு கொண்டே வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம். எப்போ வந்து நம்ம வந்து நான் இந்த மரத்தை சார்ந்தவன் கிடையாது, மறந்தவர் சார்ந்தவர் கிடையாது அப்படிங்கிறது வந்து அந்த பற்றின்மையை வந்து நம்ம வந்து முடிக்கின்றோமோ முடிக்கின்றோமோ அப்பொழுது தான் வந்து நமக்கு வந்து இந்த மரத்தை விட்டு வெளியே வர முடியும். இல்லாட்டி வந்து என்ன பண்ணுறோம் வந்து நம்ம வந்து பாவகாரியமும் புண்ணிய காரியமும் மாறி மாறி பண்ணிகிட்டே இருக்கும், பண்ணிகிட்டே இருக்கும். ஏன்னா வந்து நமக்கு இன்பத்தை தேடி செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து இந்த மரத்தின் மீது வந்து நம்ம வந்து கட்டுப்பட்டு சுற்றி கொண்டே தான் இருக்கின்றோம், சுற்றி கொண்டே தான் இருக்க போயின்றோம். இந்த ஏன் இந்த மரத்தில் இருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு கண்டிப்பாக வந்து இதை வந்து நம்ம வந்து கண்டறிவது அவசியம், கண்டறிவது அவசியம். நான் ஏன் வந்து நான் யார், இந்த மரம் எங்கே ஆரம்பிக்குங்கிறது வந்து நமக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாட்டி கூட வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்ய எப்படி வந்து ஒருத்தவங்களுடைய நான் என்னுடைய தந்தையின் மகன், அவர் வந்து அவருடைய தந்தையின் மகன், அவருடைய தந்தையின் மகன் அப்படிங்கிறது வந்து பிரம்ம தெய்வத்தில் வந்து முடியுதோ அது மாதிரி வந்து இந்த 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 பிரம்மதேவர் வந்து யாரால் படைக்கப்பட்டவர்? ஆஹ் ஏன்னா பிரம்மதேவர் யாரால் படைக்கப்பட்டன்னு பார்த்தோம். கர்ப்பதக்ஷா விஷ்ணு மூலமாக பிரம்மதேவர் வராரு இல்லையா? அந்த மூன்று விதமான விஷ்ணுக்கள்.
அது மாதிரி வந்து நம்ம வந்து பரமபுருஷ பகவானுடைய முடிவில் வந்து கிருஷ்ணன் வந்து முடிவடையும். அதுதான் வந்து அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவு. முடிவு. ஸோ அது வந்து எப்படி வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா வந்து இந்த மரத்தினுடைய மூலத்தை பற்றி தெரிந்து கொள்வதுனா வந்து பக்தர்களுடைய சங்கத்தின் மூலமாக தான் தெரிந்து கொள்ள முடியும். பக்தர்கள் சங்கத்தின் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். அந்த மாதிரி தெரிந்து கொள்ளும் போது வந்து நமக்கு ஒரு ஞானம் தொடர்கின்றது. அந்த ஞானத்தினால் வந்து இந்த மரத்தினுடைய தொடர்பை வந்து நம்ம வந்து துண்டிக்க முடியும். அந்த ஒரு ஞானத்தினால் மட்டும்தான் வந்து துண்டிக்க முடியும். அதற்கு வந்து முக்கியமானது என்னன்னா அசங்க. அசங்க அசங்கங்கிறது வந்து பற்றின்மை. பற்றின்மை. அந்த ஏன்னா வந்து நமக்கு வந்து இந்த புலனிகழ்ச்சிக்கான அந்த பற்றுதல், புலனின்பத்திற்கான பற்றுதல் மற்றும் இந்த ஜட இயற்கை மீது நமக்குடைய ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்ற அந்த ஒரு நாட்டம். நாட்டம் 2மே வந்து மிகவும் வந்து அடிமை வலிமையானது. மிகவும் வலிமையானது. ஸோ அந்த மாதிரி வந்து நிற்கிறது நமக்கு வந்து எப்படி அதை வந்து உடைக்க முடியும் அப்படின்னா வந்து அந்த ஒரு பகவத்கீதை, அந்த மாதிரி சாஸ்திரங்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆன்மீக விஞ்ஞானம். அதன் மூலமாக எப்படி பற்றின்றி இருப்பது அப்படிங்கிறத வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி ஒரு ஞானத்தில் வீற்றிருப்பவர்கள், அவர் மூலமாக வந்து நம்ம வந்து வீற்றிருக்க வேண்டும். வீற்றிருக்கின்றது. இந்த மாதிரி வீற்றிருக்கும்போது தான் வந்து அப்போ தான் வந்து நம்ம வந்து என்ன செய்வது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். அப்போ வந்து நமக்கு தெரியும் முதல்ல வந்து பரமபுருஷ பகவான் அப்படி இருக்கிறது வந்து முதல்மாக என்ன பண்ணால் வந்து அவரிடம் சரணடைய வேண்டும். அவரிடம் சரணடைய வேண்டும். அதை தான் வந்து கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். சரணடை அர்ஜுனா பிரபத்தியந்தை அப்படிங்கிறார். சரணடை சரணடை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து நமக்கு வந்து இந்த பிம்ப மரத்துக்கு வந்து உண்மையான மரம் எங்கே இருக்கின்றது அப்படிங்கிறது வந்து என்னங்கிறது வந்து கிருஷ்ணன் வந்து இங்கே சொல்லியிருக்கார். எங்கு செல்வதால் மீண்டும் வருவது, யாரிடமிருந்து யார் எல்லாம் தோன்றுகின்றதோ அப்படிங்கிறது. எங்கிருந்து தோன்றுகின்றது, எங்கிருந்து விரிவடைகின்றது அப்படின்னா கிருஷ்ணரிடம் வந்து அனைத்தும் தோன்றுகின்றது மற்றும் விரிவடைகின்றது. ஸோ அந்த அவருடைய கருணையை பெறுவதற்காண்டி அவரிடம் சரணடைய வேண்டும். சரணடைய வேண்டும். ஸோ அதனால தான் வந்து ஆச்சுன்னா ஆம், இந்த 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 விரிவாக்கம் இந்த விரிவாக்கம் வந்து கிருஷ்ணனிடம் சரணடைவதன் மூலமாக தன்னைப் போலவே ஒருவன் பற்றின்றி ஆகின்றான். ஒருவன் பற்றின்றி ஆகின்றான். கிருஷ்ணனிடம் சரணடைவதன் மூலம் வந்து ஒருவன் வந்து இந்த இந்த மரத்தின் மீது பற்றின்றி ஆகின்றான். அம், வந்து முதல் 2 ஸ்லோகங்களில் வந்து கிருஷ்ணன் வந்து இந்த உலகத்தை வந்து பௌதிக உலகத்தை ஒரு ஆலமரத்திற்கு ஒப்பிட்டு கூறுகின்றார். 3வது ஸ்லோகத்தில் வந்து எப்படி வந்து இந்த மரம் வந்து வேரூன்றி இருக்கின்றது, எங்கே ஆரம்பிக்கின்றது, எங்கு தொடங்குகின்றது அப்படிங்கிறது தெரியல. அதை வந்து பற்றின்மை என்ற ஆயுதத்தின் மூலமாக வெட்டு அர்ஜுனா, வெட்டி சாய்க்க வேண்டும் அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்து எப்படி வந்து அது வெட்டி சாய்க்கிறது அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணன் வந்து 4வது ஸ்லோகத்தில் சொல்றார். எப்படி வெட்டி சாய்க்கிறது அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணரிடம் சரணடைவதன் மூலமாக சரணடைவதன் மூலமாக வெட்டி சாய்க்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. அடுத்த ஸ்லோகத்தில் வந்து எவ்வாறு சரணடைவது அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணன் வந்து அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல निर्माणमोहाजितसङ्गदोष अध्यात्मनित्यविनिवृत्तकामा त्वय्त्वविमुक्ता सुखदुःखस्मज्ञैर्गच्छन्त्यमूढा पदमव्ययं तत्. பொய் கௌரவம், மயக்கம் மற்றும் தவறான சங்கத்திலிருந்து விடுபட்டு நித்தியத்தை புரிந்து கொண்டு பௌதீக காமத்தை நிறுத்திவிட்டு இன்ப துன்பம் எனும் இருமையை ஒழித்து மயக்கமுறாமல் இருப்பவர்கள் பரமபுருஷரிடம் சரணடைவது எவ்வாறு என்பதை அறிந்து அந்த நித்திய ராஜ்யத்தை அடைகின்றனர். பொய் கௌரவம், மயக்கம், தவறான சங்கம் இவற்றிலிருந்து விடுபட்டு நித்தியத்தை புரிந்து கொண்டு பௌதீக காமத்தை நிறுத்திவிட்டு இன்பம் துன்பம் என்னும் இருமையை ஒழித்து மயக்கம் வராமல் இருப்பவர்கள் பரமபுருஷரிடம் சரணடைவது எவ்வாறு என்பதை அறிந்து அந்த நித்திய ராஜ்யத்தை அடைகின்றனர். நிர்மாண அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணன் வந்து ஏற்கனவே சொன்னதான் பொய் கௌரவம், அப்புறம் மோகம், மயக்கம், சிதசங்க வெல்றது, அதாவது தோஷம். தோஷங்கிறது வந்து அந்த ஜிதசங்க தோஷங்கிறது வந்து அந்த தவறான தொடர்புகள், தவறான சங்கம் தவறான சங்கம் பொய் கௌரவம், மயக்கம், தவறான சங்கம். அத்தியாத்ம நித்திய வினிவிருத்த காம அப்படிங்கிறது வந்து அத்தியாத்மங்கிறது வந்து ஆன்மீக அறிவு.
ஆன்மீக அறிவுங்கிறது வந்து நான் வந்து ஆத்மா, நான் வந்து ஆத்மா அப்படிங்கிறத வந்து தெரிந்து கொள்வது அந்த ஆன்மீக அறிவு. நித்திய வினிவிருத்த காமம் அப்படின்னா காமத்தினுடைய தொடர்பு. அந்த 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 ஒரு மெட்டீரியல் பௌதிக ஆசை, பௌதிக இன்பம், பௌதிக ஆசைகளிலிருந்து முழுவதுமாக விடுபட்டிருப்பது, நித்தியமாக விடுபட்டிருப்பது, தொடர்பின்றி இருப்பது. துவந்த்வை, துவந்த்வைங்கிறது வந்து இருமை. இருமை, இருமை விமுக்தங்கிறது விடுதலை, விடுதலை. இருமையிலிருந்து விடுதலை அடைவது. அதுக்கு இந்த ஒரு ஒரு உதாரணம், தொந்தைக்கு உதாரணம் என்ன கொடுக்குறாருன்னா வந்து கிருஷ்ணன் சுகதுக்கம், இன்ப துன்பங்கள், இன்ப துன்பங்கள் விடுபடுவது. சின்ன ஒரு 6 விஷயங்கள் சொல்றாரு கிருஷ்ணன். என்ன சொல்றேன்னா வந்து பொய் கௌரவம், மயக்கம், தவறான சங்கத்திலிருந்து தொடர்பு, இந்த விடுபடுதல், அப்புறம் வந்து ஆன்மீக அறிவு, ஆன்மீக அறிவு, அப்புறம் பௌதிக ஆசைகளை தொடர்பின்றி இருப்பது, துறப்பது, இருமையிலிருந்து விடுபடுவது. அதுக்கு உதாரணம் இன்ப துன்பம். இந்த 6 விஷயங்கள், இந்த 6 விஷயங்கள் வந்து நமக்கு வந்து சரணடைவதற்கு தேவைப்படுகின்றது, தேவைப்படுகின்றது. அந்த மாதிரி சரணடைந்தவங்க என்ன பண்றாங்க? கச்சந்தியமோட பதம் அவ்யயம் தத். எதை அடைகின்றார்கள்? கச்சந்தி, அதை வந்து அடைகின்றார்கள். எதை அடைகின்றார்கள்னா வந்து அமூட, அமூடங்கிறது வந்து மயங்கம், மூடங்கிறது வந்து மூடன், மயங்கியவன். அமூடங்கிறது வந்து மயங்காதவன், மயங்காதவன். பதம் நிலையை அவ்வியம், அந்த நிவ்யம், அவ்வியம், அந்த நித்தியமான நிலையை வந்து அடைகின்றனர். கிருஷ்ணனுடைய லோகத்தை அடைகின்றனர். பொய் கௌரவம், மயக்கம், தவறான சங்கம், இதிலிருந்து விடுபட்டு நித்தியத்தை புரிந்து கொண்டு, ஆத்மா, நான் வந்து ஒரு ஆத்மா அப்படிங்கிறதை வந்து புரிந்து கொண்டு பௌதிக காமத்தை துறந்துவிட்டு இருமையை ஒழித்து, அந்த மாதிரி ஒழித்து மயக்கமில்லாமல் இருப்பவர்கள் பரமபுருஷனிடம் சரணடைவது எவ்வாறு என்பதை அறிந்தவர்கள், என்பதை அறிந்தவர்கள். அந்த மாதிரி அறிந்தவர்கள் வந்து நித்திய ராஜ்யத்தை அடைகின்றனர். அந்த மாதிரி இருக்கும்போது தான் வந்து சரணடைய முடியும் அப்படிங்கிறார். சரணடையக்கூடிய முறை வந்து முதல் தகுதி வந்து என்ன சொல்லலாம் வந்து கிருஷ்ணர் கர்வத்தினால் மயங்காமல் இருக்க வேண்டும். கர்வத்தினால் மயங்காமல் இருக்க வேண்டும். அதுதான் வந்து கிருஷ்ணன் வந்து அது வந்து முதல் தொடர். ஏன்னா வந்து நம்ம வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணுறோம்னா ஏதாச்சும் ஒரு மரியாதையை வந்து எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றோம். எனக்கு வந்து ஒரு மரியாதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற வரைக்கும் வந்து நம்ம வந்து சரணடைய முடியாது, சரணடைய முடியாது. அதனால வந்து நம்ம வந்து கர்வத்தினால் வந்து மயங்காமல் இருக்க வேண்டும், மயங்காமல் இருக்க வேண்டும். ஏன்னா வந்து நம்ம வந்து நான் தான் இதனுடைய எஜமானன் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து நினச்சிட்டு இருக்க வரைக்கும் வந்து நம்மளால் வந்து அந்த இதில் வந்து நம்மளால் சரணடை வந்து நம்மளால் முடியவே இல்லை. ஏன்னா வந்து நான் தான் எஜமானன், நான் தான் எஜமானன் தான் நினச்சிட்டே இருப்போம். ஏன்னா வந்து நம்ம வந்து கஜேந்திரன் வந்து ஆம், அந்த ஆம், முதலை முதலை கடியில் இருக்கும்போது வந்து 1000 வருடங்கள், 1000 வந்து வருடங்கள் வந்து இது வந்து நம்ம பௌதிக உலக வருடங்கள் இல்லை. அது வந்து அந்த ஆம், தெய்வீக உலகம், அதாவது சொர்க்கலோகம். அது வந்து நடந்தது வந்து கஜேந்திர மோட்சம் வந்து நடந்தது பௌதிக உலகத்தில் இல்லை. அதாவது ஐ மீன் பூமியில் இல்லை, பூலோகத்தில் இல்லை, சொர்க்கலோகத்தில் நடந்தது. அங்கே நடந்ததில் வந்து அப்போ வந்து 1000 சொற்கள வருடங்களில் வந்து தன்னுடைய முயற்சியால் செஞ்சுட்டே இருக்கான் கஜேந்திரன். நான் தன்னை காப்பாற்றி விட முடியும், தன்னுடைய உறவினர்கள் என்னை காப்பாற்றுவார்கள், என்னுடைய நண்பர்கள் என்னை காப்பாற்றுவார்கள் அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து எப்பொழுது வந்து நான் வந்து என்னால் முடியவில்லை, என்னால் முடியவில்லை அப்படிங்கிறது வந்து முடி புரிகின்றதோ, புரிகின்றதோ அப்பொழுதுதான் வந்து அவனுக்கு வந்து அவனை சரணடைய முடிகின்றது பகவானிடம். அது வரைக்கும் அவனால் வந்து சரணடைய முடியவில்லை, கஜேந்திரனால் சரணடைய முடியவில்லை. ஏன்னா வந்து நான் தான் எஜமானன், நான் தான் எஜமானன், என்னால் காப்பாற்ற முடியும், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள் என்னை காப்பாற்றுவார்கள். அந்த மாதிரி தான் கஜேந்திரனுடைய எண்ணம் இருந்தது. அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய எண்ணம் இருக்கிற வரைக்கும் வந்து நம்ம வந்து கிருஷ்ணனிடம் வந்து சரணடைய முடியாது, சரணடைய முடியாது. அந்த மாதிரி வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு மரியாதை எதிர்பார்த்துக்கும் போது வந்து நம்மளால் சரணடைய முடியாது. இந்த ஜடை இருக்கனுடைய எஜமான் நானும் இல்லை, கிருஷ்ணர் என்னுடைய வந்து கட்டுப்பாட்டில் இல்லை, என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை வந்து நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். வந்து நம்ம வந்து இங்கே வந்து நம்ம பார்த்தா வந்து சில காலம் தான் இருக்கும். அதான் நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். நம்ம கூட வந்தவங்க வந்து எவ்வளவோ பேர் வந்து நமக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து இல்லை, சில சில பேர் நமக்கு பின்னாடி வந்தவங்க கூட இல்லை. ஹம், அந்த மாதிரி இருந்தால் கூட வந்து நம்ம வந்து நான் தான் நிஜமான நினச்சிட்டே இருக்கோம். சில காலம் தங்கி அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த உலகை விட்டு நீங்கினாலும் நான் தான் வந்து இந்த எஜமான நினச்சிட்டே இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து நம்ம வந்து அதுதான் வந்து நமக்கு வந்து இந்த அறியாமை தான் வந்து கர்வத்துக்கு நமக்கு வந்து காரணம். அறியாமை தான் வந்து நமக்கு கர்வத்துக்கு வந்து ஒரு காரணம். அதுதான் வந்து நமக்கு வந்து அந்த
எல்லா விஷயங்களையும் ரொம்ப சிக்கலாக்கி இருந்தது. அதனால தான் வந்து நம்ம வந்து ஒரு தொல்லையிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். தொல்லையில் இருக்குது. ஏன்னா இந்த முழு உலகமே வந்து இந்த ஒரு எண்ணத்தின் கீழ் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த ம் உண்மை அறிவை வந்து விருத்தி செய்வது. எப்படி வந்து அது வந்து சரணடையக்கூடிய முறை வந்து உண்மை அறிவை விருத்தி செய்து, நான் அல்ல கிருஷ்ணன் எஜமானர் அப்படிங்கிறதை வந்து தெரிந்து கொள்வது. இந்த பூமி வந்து த நம்மளுடைய அனுபவத்திற்காண்டி இருக்கின்ற நினைச்சிட்டு இருக்கோம். அந்த மாரி இல்ல. அந்த மாரி இல்ல. நம்ம வந்து இத வந்து ஒரு அ ஒரு வாடகைக்கு தான் இருந்துட்டுருக்கோம். உண்மையான உரிமையாளர் வந்து நாம் அல்ல, நாம் அல்ல அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அந்த வந்து புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாரி நம்ம வந்து புரிந்து கொள்ளும்போது வந்து அந்த குடும்பப்பற்று, சமூகப்பற்று, தேசப்பற்று அந்த தொடர்புலேருந்து நம்ம வந்து விடுதலை அடைய முடியும். விடுதலை அடைய முடியும். ஸோ அந்த அந்த மாரி இருக்கும்போது அந்த கர்வத்தின் உடைய அந்த மயக்கத்திலிருந்து அந்த சரணடையக்கூடிய முறை தொடங்க முடியும். அப்பதான் வந்து அந்த சரணடையக்கூடிய முறை வந்து தொடங்க முடியும். நான் நிஜமானவன் இல்ல அப்படிங்கிறது வந்து புரியும்போது. இல்லாட்டி வரைக்கும் வந்து நம்ம வந்து அது வந்து த த தொடங்கவே தொடங்காது. ஸோ முதல்ல வந்து நான் கர்வத்திலிருந்து விடுபட்டு, நான் நிஜமானவனிலிருந்து புரிந்து கொள்வது. அதுதான் வந்து சரணடைவதனுடைய தொடக்கம். அதற்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்னா வந்து, அ ம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதிலிருந்து நம்ம வந்து அந்த தவறான தொடர்புகளிலிருந்து விடுபடுகின்றோம். தவறான தொடர்பு விடுபடுகின்றோம். அந்த தோஷம் விடுபடுகின்றோம். அப்படி விடுபடுறதுனால வந்து நம்ம வந்து ஆன்மீக ஞானத்தை வந்து வளர்க்கத் தொடங்குகின்றோம். வளர்க்கத் தொடங்கினோம். அப்புறம் வந்து உண்மையில வந்து நம்ம வந்து என்னுடையது அல்ல அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து விருத்தி செலு என்னுடையது என்ன நிகழ்ச்சி வந்து என்னுடையது அல்ல அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். அந்த மாரி வந்து நம்ம வந்து ஆம், விஷயங்களை உள்ளபடி புரிந்து கொள்ளும்போது வந்து இன்ப துன்பம், சுகதுக்கம் அந்த மாரி ஒரு அந்த இருமையிலிருந்து விடுபட வேண்டும். ஸோ அந்த இருமையிலிருந்து விடுபடுவதற்கு வந்து முதல் ஆம், ம், ம், அடிப்படை தகுதி என்ன அப்படிங்கிறது வந்து நான் உரிமையாளன் அல்ல, நான் எஜமானன் அல்ல என்பதை வந்து தெரிந்து கொள்வது. தெரிந்து கொள்வது. அப்பதான் வந்து நம்ம வந்து இன்ப துன்பங்களிலிருந்து விடுதலை அடைந்து ஞானத்தில் அ முழுமை பெற்று கிருஷ்ணனிடம் வந்து நம்ம வந்து சரணடைவது நமக்கு வந்து சாத்தியமாகின்றது. சாத்தியம். அடுத்த ஸ்லோகத்துல வந்து கிருஷ்ணர் வந்து அந்த எங்கு சென்றால் திரும்ப வர முடியும் வரப்போவதில்லையோ அந்த ஒரு ஆன்மீக உலகம். ஆன்மீக உலகம் வந்து எவ்வாறு இருக்கின்றது அப்படிங்கிறத வந்து 6வது ஸ்லோகத்துல சொல்றார். ந தத் பாஷயதே சூர்யோ ந சசங்கோ ந பாவக யத் கத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. எனது அந்த பரம வாஸ்தலம் சூரியனாலோ சந்திரனாலோ நெருப்பினாலோ மின்சாரத்தாலோ ஒளியூட்டப்படுவது அல்ல. அதனை அடைபவர்கள் ஒருபோதும் இந்த ஜட உலகிற்கு திரும்புவதில்லை. திரும்புவதில்லை. கிருஷ்ணர் வந்து அந்த ஆன்மீக உலகத்தை பற்றி ஒரு சிறிய ஒரு உதாரணம் கொடுக்கிறாரு. பாகவதம்ல இன்னும் சொல்லியிருக்காரு. பிரம்ம சம்ஹிதையில வந்து ஆன்மீக உலகத்தினை பற்றி நல்ல விரிவாக்கமா சொல்லியிருக்காரு. இந்த பகவத்கீதையில வந்து இது வந்து ஆன்மீக உலகம் எவ்வாறு இருக்கின்றது அப்படிங்கிறத வந்து சொல்றார். நாத பாஷ்யத்தை சூரியோ அப்படிங்கிறது. அது வந்து பிரகாசப்படுத்துது. பாஷ்யம் இந்த உலகத்தை வந்து பிரகாசப்படுத்துவதற்கு வந்து ஆன்மீக உலகத்தை பிரகாசப்படுத்துவதற்கு வந்து சூரியன் தேவையில்லை. சூரியன் தேவையில்லை. நான் சஷாங்கிறது ஒரு சந்திரன். சந்திரனும் தேவையில்லை. நான் பாவகங்கிறது நெருப்பு. நெருப்பும் வந்து தேவையில்லை. ஆன்மீக உலகத்திற்கு வந்து அதை வந்து வெளிச்சப்படுத்துவதற்காண்டி சூரியனோ, சந்திரனோ வந்து ஆம், நெருப்போ வந்து தேவையில்லை. ஏத்கத்வானா நிவர்த்தந்தை எங்கு சென்றால் வந்து அவர்கள் வந்து ஒருபொழுதும் திரும்பி வருவதில்லை. அந்த உலகத்துக்கு செல்பவர்கள் வந்து மறுபொழுதும் திரும்பி வருவதில்லை. யாருடைய உலகம் அது? தத் தாம பரமம் மம. பரமம் மம. அர்ஜுனா அது வந்து என்னுடைய உலகம். என்னுடைய உலகம். என்னுடைய உலகத்திற்கு சென்றவன் மீண்டும் திரும்பி வருவதில்லை. இல்லாட்டி வந்து இந்த மரத்துல தான் வந்து நம்ம வந்து சுத்திக்கிட்டே இருக்க போறோம். மேலே போவோம், கீழே வருவோம், சைடில் போவோம், இந்த பக்கம் வருவோம், இந்த பக்கம் வருவோம். ஒரு இலையில இன்னொரு இலைக்கு தாவிக்கிட்டே இருப்போம். ஒரு பக்கம் பச்சையா இருக்கும், ஒரு பக்கம் வந்து வாடி போயிருக்கும். மரத்துல சுத்தி கொண்டே இருப்போம். எப்பொழுது வந்து திரும்ப வர முடியாது அப்படிங்கிறது வந்து தத்தாம பரமம் மம. அந்த என்னுடைய உலகம், என்னுடைய இருப்பிடம். என்னுடைய இருப்பதற்கு செல்லும்போது வந்து எத் கத்வா ந நிவர்த்தந்தே. மீண்டும் வந்து திரும்ப வருவதில்லை அர்ஜுனா. மீண்டும் வந்து திரும்ப வருவதில்லை. அப்பொழுதுதான் வந்து திரும்ப வருவதில்லை. இல்லாட்டி வந்து திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும்.
அப்போ கிருஷ்ணனுடைய உலகத்தில் வந்து சூரியன் கிடையாது, சந்திரன் கிடையாது, நெருப்பு கிடையாது அப்படின்னா வந்து அப்போனா வந்து அங்கே வந்து ஒரே இருமையாக இருக்குமா அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு சந்தேகம் வரும். ஆனால் வந்து அது வந்து என்னென்னா வந்து அதெல்லாம் வந்து ஆம், தன்னாலே பிரகாசமாக இருக்கக்கூடிய கிரகங்கள். இந்த பூமி வந்து தன்னாலே பிரகாசமாக இருக்க முடியாது. அதனால தான் வந்து நமக்கு வந்து ஒரு சூரியன்கிற ஒரு கிரகம் தேவைப்படுகின்றது. ஆனால் வந்து ஆன்மீக உலகம் வந்து செல்ஃப் இலுமினேட்டிங். அதே வந்து அதுலேருந்தே வந்து அந்த பிரகாசம் வந்து வந்து கொண்டே இருக்கும், வந்து கொண்டே இருக்கும். ஆனா அந்த அந்த பிரகாசம் தான் வந்து அந்த பிரம்மஜோதி அப்படிங்கிறது அது அந்த ஆன்மீக உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரகாசம். ஸோ அந்த அந்த இதில் வந்து நமக்கு வந்து ஒரு அ அதனால வந்து நமக்கு வந்து ஆன்மீக உலகத்திற்கு வந்து பிரகாசப்படுத்துவதற்காண்டி சூரியனோ, சந்திரனோ மற்றும் நெருப்போ வந்து தேவைப்படுவதில்லை தேவைப்படுவதில்லை. அந்த அந்த கிருஷ்ணனுடைய அந்த வாத வா அதுதான் வந்து என்னுடைய உலகம் அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணன் வந்து அந்த கோலோக விருந்தாவன் அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணன் வந்து இதில் வந்து தெளிவாக சொல்கிறாரு. ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து சுயமாகவே வந்து பிரகாசமுடையது. ஆம், ஏன்னா நமக்கு வந்து அந்த மாதிரி பிரகாசிக்கக்கூடிய கிரகம் வந்து சூரிய கிரகம் தான். சூரிய கிரகம் வந்து எப்பொழுதுமே பிரகாசித்து கொண்டே இருக்கின்றது. நமக்கு வந்து பகல் இரவு தெரிந்தாலும் வந்து சூரியன் வந்து எப்போதுமே பிரகாசமாக தான் இருந்துட்டு அது மாதிரி வந்து நமக்கு வந்து அந்த வைகுண்டத்தில் உள்ள கிரகங்கள் எல்லாமே வந்து சுயமாகவே பிரகாசமாக இருப்பதில்லை இருப்பவை. அதுதான் வந்து அந்த பிரம்மஜோதி அப்படின்னு சொல்கிறோம். அந்த அந்த ஒளி வந்து உண்மையிலே எங்கேருந்து வருகின்றது அப்படின்னா வந்து அந்த கிருஷ்ணனுடைய கோலோகம். கோலோகத்திலிருந்து வரக்கூடிய ஒளி ஆன்மீக உலகம் முழுவதும் பரவி இருக்கின்றது பரவி இருக்கின்றது. அந்த ஒளி வந்து ஆனால் இங்கே வந்து மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆன்மீக உலகத்திற்குரிய அந்த ஒளி பௌதிக உலகத்தில் தெரிவதில்லை. இதனால் வந்து மறைக்கப்பட்டிருக்கனா வந்து அந்த மகத்தத்துவம் மகத்தத்துவம் மூலமாக வந்து வந்து மறைக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு ஆன்மீக உலகத்துக்கும் பௌதிக உலகத்துக்கும் வந்து ஒரு அந்த ஒரு ஒரு 10 லேயர் இருக்கு. அந்த 10 லேயர் வந்து ஒவ்வொரு லேயரும் வந்து ஒவ்வொரு விஷயங்களால் மனம், புத்தி, அகங்காரம், பூமி, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதுவுமே ஒவ்வொரு இதாக இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி போகும்போது தான் வந்து நம்ம வந்து அந்த வைகுண்டம் செல்ல முடியும். அதனால் வந்து அந்த பூலோகத்திற்கு அந்த ஒளி, அந்த பிரகாசம் வருவதில்லை வருவதில்லை. அந்த ஆன்மீக உலகத்தில் வந்து அ முதன்மையான உலகம் வந்து கோலோகம். அதுதான் வந்து கிருஷ்ணருடைய லோகம். அந்த இப்போ வந்து இந்த திரிபடைந்த மரம், அந்த பிம்பம், மரத்தினுடைய பிம்பத்தை வந்து நம்ம வந்து வெட்டி விட்டு அந்த முக்தியை வந்து செல்கின்றோமோ, அங்கு தான் வந்து அதற்கப்புறம் வந்து நம்ம போயிட்டோம்னா வந்து திரும்ப வந்து இங்கே வந்து வரப்போவதில்லை அர்ஜுனா. திரும்ப இங்கேருந்து வரப்போவதில்லை. அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கிருஷ்ண இதில் வந்து அழகாக சொல்கின்றார். ம். அப்புறம் இந்த இதை வந்து இதை பார்த்து வந்து நம்ம வந்து பிரபுபதா என்ன சொல்லலாம், இதை பார்த்து நம்ம வந்து ஒரு கவரப்பட வேண்டும். ஸோ இதை வந்து நம்ம வந்து கேட்டோம்னா வந்து எப்படி நம்ம வந்து மறுபடியும் போகிறது, எப்படி வந்து இந்த மரத்தை விட்டு நம்ம வந்து விலகி மறுபடியும் கிருஷ்ணனுடைய வந்து ரூபத்துக்கு போகின்றது அப்படிங்கிறது வந்து அந்த அந்த ஒரு பற்றுதல். அந்த பற்றுதலை வந்து துண்டித்து கிருஷ்ண உணர்வை மேற்கொள்வதன் மூலமாக துண்டிக்க வேண்டும், துடிக்க முடியும், துண்டிக்க முடியும். அதன் மூலமாக வந்து நம்ம வந்து பற்றின்மையை வந்து படிப்படியாக வளர்த்து கொள்ள வேண்டும், வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த கிருஷ்ணனுடைய அந்த பக்தர்களோட தொடர்பின் மூலமாக பற்றுதலை நாம் சிறிது சிறிதாக வந்து வெட்டி விட முடியும். ஆம், வெறும் வந்து ஒரு ஒரு பற்றுமை மட்டும் போதாதுன்னு சொல்லி பார்த்தோம். ஒரு காவியோட இணைந்து நான் வந்து காவியோட ட்ரெஸ் போட்டேன், நான் வந்து பற்றுண்டு ஆயிட்டேன், சன்னியாசி ஆயிட்டேன் அப்படிங்கிறது நான் வந்து அது மட்டும் போதாது. அதுதான் வந்து நம்ம வந்து அந்த போலி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பச்சோந்தி அப்படின்னா கிருஷ்ணர் முன்னாடி அது வந்து நடிக்கிறவங்க. உண்மையிலே வந்து அந்த ஒரு பற்றின்மை மட்டும் இருந்தாலும் வந்து மனது எங்கேயாவது சென்று கொண்டே தான் இருக்கும். அதற்காக தான் வந்து கிருஷ்ணர் மீது வந்து நம்ம வந்து பற்றுதலையும் வந்து வளர்த்து கொள்ள வேண்டும், வளர்த்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த பக்தி தொண்டு தான் வந்து ஒரே வழி இந்த மரத்திலிருந்து விடுபடுவதற்கு, இந்த பொய்யான பிம்பத்தில் இந்த விடுபடுவதற்கு பக்தி வழி தான் வந்து ஒரே ஒரு வழிமுறை. மீதி எல்லாமே வந்து ஒரு 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 தற்காலிகமான வழிமுறை தான். தற்காலிக வழிமுறை தான். வேறு எதுவுமே வந்து நமக்கு வந்து ஒரு நிரந்தரமான தீர்வை வந்து நமக்கு கிடைக்காது. நம்ம வந்து எப்போ வந்து சந்தோஷமா இருப்போம்ங்கிறது வந்து நம்மளுடைய இயற்கையை அடையும் போது தான். நம்ம இயற்கை அடையும் போது நான் வந்து ஒருத்தர் இறக்கும்போது வந்து இயற்கை எய்தினார் அப்படின்னு. இயற்கை எய்தினார் என்ன இயற்கை எய்தினார் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய உண்மையான இயற்கையை அடைவது. உண்மையான இயற்கை வந்து நான் வந்து இந்த வந்து பௌதிக உலகத்தை சார்ந்தவன் அல்ல, ஆன்மீக உலகத்தை சார்ந்தவன். அதுதான் என்னுடைய இயற்கை. இங்க இருக்கிறது வந்து என்னுடைய வந்து ஒரு செயற்கையாக இருக்கின்றேன். செயற்கையாக இருக்கின்றேன். அந்த ஒரு ஆன்மீக உலகம் பரமம் மம. பரமம் மம. எனக்கு என்னுடைய இடம் அர்ஜுனா அப்படிங்கிறார் கிருஷ்ணன். என்னுடைய இடம். அந்த இது வந்து அந்த 6 வைபவங்கள்.
கிருஷ்ணனுடைய அந்த 6 வைபவங்கள் வந்து முழுமையான கொண்ட இடம் கொண்ட இடம். அந்த ஒரு அது வந்து என்னுடைய அந்தரங்க சக்தியினால் வந்து பிரகாசப்படுத்தப்படுகின்றது. சூரியன் போன்ற ஒரு கிரகத்தால் பிரகாசப்படுத்தப்படுவதில்லை. சூரியன், சந்திரன், நெருப்பு போன்ற விஷயங்களால் பிரகாசப்படுத்துவதில்லை. என்னுடைய அந்தரங்க சக்தியால் அது வந்து பிரகாசப்படுத்துகின்றது. அதை வந்து அடைவதற்கு சரணடைதான் ஒரே வழி. இது வந்து அந்த இதில் வந்து பிரம்ம சமிதியில் வந்து ஒரு அந்த ஒரு சிறிய ஒரு விளக்கம் கொடுக்குது. நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது. இதில் ஒரு ஸ்லோகத்தில் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா வந்து அந்த தெய்வீக இருப்பிடத்தை வந்து நான் வணங்கின்றேன். ஸ்வேத தீபம் அப்படிமா. அங்கே வந்து எப்படி இருக்காங்கன்னா வந்து அந்த உலகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து இங்கே ஒரு பிரம்மதேவர் வந்து நமக்கு ஒரு விளக்கம் கொடுக்கின்றார் பிரம்ம சமிதியில். அங்கே வந்து லக்ஷ்மிகள் லக்ஷ்மிகள் வந்து எவ்வளோ லக்ஷ்மிகள் இருக்குங்கன்னா வந்து சகஸ்ர லக்ஷ்மிகள் அப்படிங்கிறார். சகஸ்ர லட்சுமிகள், ஆயிரக்கணக்கில் லட்சுமிகள், ஆயிரக்கணக்கில் லட்சுமிகள் வந்து அங்கே வந்து அவருக்கு வந்து சேவை செய்து இருக்காங்களாம். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கிருஷ்ணரை வந்து தங்களுடைய தெய்வீக காதலாக எண்ணி ஏங்குகின்றார்கள். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய மரம் மரம் ஒவ்வொரு மரமுமே என்ன மரம்னா கல்ப மரம். கல்ப மரம் நம்முடைய ஆசைகள், நமக்கு வந்து தேவைகள், நமக்கு இந்த கல்ப மரம்ங்கிறது வந்து கற்பக மரம் வந்து நமக்கு தேவையானது வந்து கொடுக்கக்கூடியது. நமக்கு தேவையானது என்ன, அந்த மரத்துக்கு கீழே வந்து நமக்கு வந்து என்னென்ன தேவை விரும்புகின்றோமோ அனைத்துமே கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வந்து ஒரு ஒரு மரம். அதுக்காண்டி வந்து எல்லாருமே வந்து அங்கே போய் நமக்கு என்ன தோணுன்னா வந்து அங்கே போய் வந்து நமக்கு எல்லாமே கிடைக்கும்னா வந்து அங்கே போய் வந்து நமக்கு வந்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அதுக்கு ஒரு தீர்வு கொடு அப்படின்னா வந்து கிடைச்சிரும். எனக்கு இது இல்லை அது கொடு அப்படிங்கிறது கிடைச்சிடும். அந்த மாதிரி இருக்கிறக்காண்டி வந்து அவங்க வந்து பக்தர்கள் வந்து போகிப்பது கிடையாது. அவங்க வந்து அதுக்கு வந்து கிருஷ்ணனுடைய ஆசையை பூர்த்தி செய்வதற்காண்டி அவங்க வந்து அதற்கான ஆசையை வந்து பூர்த்தி செய்வதற்காண்டி தான் உபயோகிப்பாங்களே தவிர தன்னுடைய சொந்த ஆசையை பூர்த்தி செய்வதற்காண்டி இல்லை. அந்த மண்ங்கிறது வந்து சிந்தாமணி. சிந்தாமணி கல்ங்கிறது வந்து தொட்டதெல்லாம் வந்து பொன்னாக்கக்கூடியது. அது சிந்தாமணி அப்படிங்கிறது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மண் சிந்தாமணி, அங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து அமிர்தத்தை போன்றது. அமிர்தத்தை போன்றது. ஒவ்வொரு வார்த்தையும் வந்து ஒரு பாட்டின் பாட்டு போன்றது. ஒவ்வொரு அசைவும் வந்து ஒரு அபிநயம். அபிநயம். அங்கே வந்து அந்த புல்லாங்குழல் படுத்த கிருஷ்ணா வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஏவலாள். அந்த ஒரு ஒலி பேரானந்தமானது. இங்கே வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அனுபவிக்கத்தக்கது, சுவை நிரம்பியது. ஆம், இங்கே பசுக்கள் பசுக்கள் வந்து தன்னுடைய அந்த- கேட்பதெல்லாம் கொடுக்கக்கூடிய சுரப்பி பசுக்கள். சுரப்பி பசுக்கள் வந்து பால் பால் வந்து கொடுத்து கொண்டே இருக்கின்றது. காலம் வந்து அசையாமல் ஸ்தம்பித்து இருக்கின்றது. ஆனால் அங்கே வந்து இங்கே தான் வந்து நமக்கு வந்து கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அந்த மாதிரி வந்து காலமே வந்து ஆன்மீக உலகத்தில் வந்து கிடையாது. கிடையாது. ஸோ அவருக்கு அரை நொடி கூட கழிவதில்லைன்னா வந்து நம்ம வந்து அப்படியே இருக்க போகிறோம். இப்போ இன்னைக்கு இப்போ ஒரு ஒரு இப்போ வந்து இன்னைக்கு வந்து ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டோம்னா வந்து எப்படி நம்ம வந்து அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி அப்படியே இருந்தால் எப்படி இருப்போமோ அதுபோல் வந்து அந்த ஆன்மீக உலகத்தில் இருக்கக்கூடிய வந்து அதே போல் இருக்க போகின்றோம். அந்த லோகம் எப்படி இருக்கின்றன வந்து ஒரு கோலோகம் வந்து யாருக்கு அப்படின்னா வந்து தன்னை அறிந்த ஆத்மாக்களுக்கு, எல்லாருக்கும் கிடையாது. அதுதான் வந்து கிருஷ்ணர் வந்து என்னுடைய உலகம், என்னுடைய உலகம் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். அதாவது சிந்தாமணி பிரகரசத்மசு கல்பவ்ருக்ஷா லக்ஷாவிருத்தேஷு சுரபீர் அபிபாலயந்தம் லக்ஷ்மி சகஸ்ர சதத சம்பிரம்ம சேவியமானம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கோவிந்தருக்கு வந்து நான் வந்து என்னுடைய வணங்குகின்றேன் வணங்குகின்றேன். கோவிந்தம் ஆதிபுருஷம் தமகம் பஜாமி. நான் வந்து பிரம்ம சமித்தையில் வந்து அந்த ஆன்மீக உலகத்தை பற்றி கொடுக்கப்பட்ட ஒரு சிறிய விளக்கம். சிறிய விளக்கம். அதுதான் வந்து ஆன்மீக உலகம். ஆன்மீக உலகத்தை பற்றி எந்த ஒரு ஏதாவது ஒரு இப்ப வந்து ஆம், எந்த ஒரு மதத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, கிறிஸ்தவ மதம், எந்த ஒரு மதத்தை எடுத்தாலும் சரி, ஆன்மீக உலகம் சரி இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தவிர ஆம், அடுத்து அதுக்கப்புறம் எங்கே போகிறது, அந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு விளக்கம் வந்து எங்கேயுமே கிடையாது. நம்ம சாஸ்திரங்கள் தான் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆன்மீக உலகம் எப்படி இருக்கு, அங்கே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து நம்மளுடைய சாஸ்திரங்கள் வந்து அவ்வளோ ஒரு அழகாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் வந்து கிருஷ்ணன் வந்து இந்த ஒரு ஸ்லோகத்தில் மட்டும் சொல்கிறாரு. இந்த இந்த கீதையில், பாகவதத்துலேயும் வந்து பிரம்ம சமியத்தில் முக்கியமாக வந்து இதை பற்றி நன்றாக வந்து விளக்கி கூறப்பட்டிருக்கு. ஆம்.
இன்னைக்கு வந்து இந்த வகுப்பை வந்து இதோட முடிச்சுக்கலாம். வந்து அடுத்த வாரம் வந்து மீண்டும் தொடருவோம். இன்னைக்கு நம்ம வந்து முக்கியமா பார்த்தது வந்து கிருஷ்ணர் வந்து இந்த பௌதிக உலகத்தை ஒரு ஆலமரத்திற்கு வந்து உவமையாக கூறுகின்றார். அது வந்து எங்க ஆரம்பிக்குது, எங்க தொடங்குது, அதனுடைய அஸ்திவாரம் எங்க இருக்கு அப்படிங்கிறத வந்து உன்னால வந்து புரிஞ்சு கொள்ளவே முடியாது அர்ஜுனா. இருந்தாலும் வந்து பற்றின்மை என்கின்ற ஆயுதத்தால் இந்த மரத்தை வந்து நம்ம வந்து வெட்டி சாய்க்க வேண்டும். வெட்டி சாய்க்க வேண்டும். இந்த மரத்தை வந்து கண்டிப்பாக வெட்டி சாய்க்க வேண்டும். ஏன்னா அதுதான் வந்து நமக்கு வந்து இந்த இதை வந்து நம்ம வந்து பந்தப்படுத்திக் கொண்டே இருக்கின்றது. அது கீழே நோக்கி கொடுக்கக்கூடிய வேர்கள், வெறுப்பு, வெறுப்பு மற்றும் அதனுடைய புலன்பம். புலன்பத்தில் இருக்கக்கூடிய புண்ணிய காரியங்கள், பாவ காரியங்கள். என்னை வந்து அது கீழே வந்து மேல் நோக்கி வந்து மேலேயும் வேர் இருக்கு, கீழே இருக்கு. என்னை வந்து பந்தப்படுத்திக் கொண்டே இருக்கின்றது. பந்தப்படுத்திக் கொண்டே இருக்கு. இருந்தாலும் வந்து இந்த வேர்ல இருந்து இந்த மரத்தை வந்து நம்ம வந்து க- பற்றின்மை மூலமாக வெட்டி சாய்க்க வேண்டும். பற்றின்மை மூலம் வெட்டி சாய்ப்பது அது மட்டும் போதாது. எங்கு செல்வதால் மீண்டும் திரும்ப வருவதில்லையோ அந்த இடத்தை பற்றி தெரிந்து கொண்டு அந்த இடத்திற்கும் தொடக்கம் மற்றும் எங்கிருந்து அனைத்தும் தொடங்குகின்றதோ விரிவடைகின்றதோ அந்த பரமபுருஷ பகவானிடம் சரணடைய வேண்டும். சரணடைய வேண்டும். ம். சரணடைவது எவ்வாறு அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணன் வந்து 6 விஷயங்கள் சொல்றாரு. அந்த 6 விஷயங்கள் வந்து என்னென்ன? கௌரவம், மயக்கம் மற்றும் தவறான சங்கம் அவற்றிலிருந்து விடுபட வேண்டும். விடுபட வேண்டும். பௌதிக காமத்தை முழுவதுமாக நிறுத்த வேண்டும். அப்புறம் இன்ப துன்பத்திலிருந்து வந்து இருமை இருமையிலிருந்து விடுபடுவது, நித்தியத்தை புரிந்து கொள்வது. நான் வந்து ஆத்மா என்பதை புரிந்து கொண்டு எனக்கும் பகவானுக்கும் உள்ள உறவு என்ன அப்படிங்கிறதை வந்து புரிந்து கொள்வது. அந்த மாதிரி இருக்கவங்க வந்து அந்த பரமபுருஷ பகவானிடம் சரணடைந்து நித்திய உலகத்தை அடைகின்றனர். அந்த நித்திய உலகம் எப்படி இருக்கின்றது அர்ஜுனா? என்னுடைய உலகம் அந்த பரம வாசஸ்தலம் சூரியனாலோ சந்திரனாலோ நெருப்பினாலோ வந்து ஒளியூட்டப்படுவதில்லை. அதனை அடைபவர்கள் ஒருபொழுதும் இந்த ஜடபுலகிற்கு திரும்புவதில்லை. கிருஷ்ணன் தெளிவா சொல்றார். தத் தாம பரமம் மம யத் கத்வா ந நிவர்த்தந்தே. அது என்னுடைய உலகம் அர்ஜுனா. அதனை அடைந்தவர்கள் ஒருபொழுதும் மீண்டும் திரும்ப இந்த உலகத்திற்கு வருவதில்லை. இதோட இந்த பகுதி முடியுது. அடுத்த பகுதி வந்து கிருஷ்ணன் வந்து எப்படி வந்து உயிர்வாளி வந்து ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு மாறிக்கொண்டே இருக்கின்றது அப்படிங்கிறத பற்றி கிருஷ்ணர் சொல்லுவார். இன்னைக்கு வகுப்பை தொடர்ந்து முடித்துக் கொள்ளலாம். இதற்கு மறுபடியும் பணிவான கிருஷ்ணன்.